Hi friends, welcome back to Good சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு பார்க்க போறோம். இது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு மீன் குழம்பு வீடியோ போட்டிருப்போம். அது பார்க்கலைன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்றேன். கண்டிப்பா போய் பாருங்க. இந்த மீன் குழம்பை எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு பண்றதுக்கு நீங்க எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். மீன்லயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உப்பு எரிப்பெல்லாம் மீன்ல பிடிச்சு குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மண் சட்டியில செய்யும் போதுதான் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கும் போதுதான் மீன் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுல ஒரு துண்டு இஞ்சி அதை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. 5 பல் பூண்டு அதையும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் அதுல உள்ள பிளேவர் மீன் குழம்புல சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். 3 பச்சை மிளகாய் அதை நடுவுல கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிடுச்சு. இதுல நம்ம வெங்காயம் பூண்டை அரைச்சி வச்சிருந்த விழுத சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பச்சையா அரைச்சி சேர்த்துக்கறனால அதுல உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். அது வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இதுல நம்ம தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சுருண்டு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போக வரைக்குமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிடுச்சு. இன்னும் லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில ஊற போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுல 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. இதுல 1/2 கப்பு தேங்காயில கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். ஊற வச்ச மீனை ஒன்னொன்னா நம்ம சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வெந்து வரட்டும். டைம்ல கொஞ்சம் கருவேப்பிலையே நம்ம மேல போட்டுக்கலாம். இப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. அதுல உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. மனமும் ரொம்பவே நல்லா இருக்கு. யாருனாலும் இந்த மீன் குழம்பை செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்க கூட இந்த மீன் குழம்பை ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.